போகலாம். ஆமென், ஆமென். அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுவோம் அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். நம்ம இந்த நாள் முழுமையாய் விசேஷமாய் இந்த கூட்டத்தை ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு அருமையான காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கோம். அவைகள் நிச்சயமாகவே விசுவாசத்தின் வழியாய் கடவுளை இன்னும் அதிகமாய் அறிகிற அந்த அறிவுக்குள்ளாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் பாருங்கள், நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அறிவால் நம்ம நிரப்பப்படுறது ரொம்ப முக்கியம். சரி, விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமைலேருந்து ஓலிவிக்காக இருக்கிறபடியால் நம்ம இதுக்கு முன்னாடி இயேசுவின் ரத்தத்தை குறித்து நம்ம அதிகமாகி பார்த்தோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைலேருந்து நேற்று முந்தினதை வந்த ஊழியக்கார் சிலுவையை குறித்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னும் சிலுவையை குறித்து இன்னும் அதிகமாய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்தவத்துடைய என்ன சொல்கிறதா சென்டரே கிறிஸ்து தான். கிறிஸ்து செய்து முடித்த காரியமும் தான். அந்த செய்து முடித்த காரியத்தை விசுவாசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எதின் பேருக்கு புரியுது நான் பேசுகிற காரியம்? அல்லேலூயா. உங்கள் கையில் இருக்கிற பைபிள் கிறிஸ்துவுக்கு முன்னாடியும் அநேக புத்தகங்கள் இருக்குது, கிறிஸ்துவுக்கு பின்னாடியும் அநேக புத்தகங்கள் இருக்குது. ஆனால் அந்த கிறிஸ்து வாழ்ந்தார் பார்த்தீங்களா, அதுதான் மிக முக்கியமான. அதுலேயும் அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேருந்து தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி தொடர்ந்து இந்த சில நாட்கள்னால் இன்னும் 2 நாள் தான் இருக்குது பாருங்கள், முடிக்க போகிறோம். இதுலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ரட்சிப்பு, மீட்பு, சுவிசேஷம் இதெல்லாம் எங்கே அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இல்லை, இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் இல்லை, இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தந்த பின்னாடி தான் அது ஒரு புதிய காரியமாய் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ வாசிக்கலாம், பார்க்கலாம், எடுத்தவங்க திருப்பங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் சாரி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் போதும், நிறுத்துங்க. பவுல் அவருடைய என்ன சொல்றதுன்னா ஊழியம் அல்லது அவருடைய தரிசனம் அல்லது பவுலுடைய மெயின் நோக்கத்தை குறித்து பவுல் இந்த இடத்துல பேசுறார். ரொம்ப அருமையான காரியம் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும். கவனிங்க, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நான் அடைந்ததுன்னா என்ன அர்த்தம்? நான் பெற்றுக்கொண்டதும் உங்களுக்கு நான் பிரதானமாய் ஒப்புவித்ததுன்னா கத்துக்குத்தன்னு வச்சுக்கலாமே. நம்ம பாஷையில் சொன்னா உங்களுக்கு நான் என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணேன், எப்படி பிரசங்கம் பண்ண, பிரதானமாய். அப்போ பவுலுடைய ஊழியத்தினுடைய பிரதானம், பவுலுடைய பிரீச்சிங்ல பிரதானமாய் எல்லாம் 13 புத்தகத்திலும் ஒரு காரியத்தை ரொம்ப அழுத்தமாய் பேசுறார். ஒரு காரியத்தை ரொம்ப 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 எந்த அப்போஸ்தலர்களும் பேசாத காரியத்தை ரொம்ப அதிகமாய் பேசுறார் என்றால் அது என்னன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்தும் இயேசு சிலுவையிலே என்ன செய்து முடித்தார் குறித்தும் ரொம்ப அதிகமாக பவுல் பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் இங்க சொல்றார். அதுதான் பாருங்க, எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். பவுல் சொல்றாரு, இதைத்தான் நான் பெற்றுக்கொண்டேன். உங்களுக்கு நான் எதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், அதைத்தான் நான் பெற்றுக்கொண்டேன். அதையே உங்களுக்கு நான் பிரதானமா என்ன பண்ணேன், ஒப்புவித்தேன். அதுதான் பிரதானமா மிக முக்கியமாய் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். அப்படி என்ன பவுல் பெற்றுக்கொண்டார், அப்படி என்ன பவுல் பிரசங்கித்தார் நம்ம பார்க்க போறோம். வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. போதும், நிறுத்துங்க. அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் காரியம் சொல்றாரு பாருங்க. பைபிள் பரிசுத்த ஆவியானவர் எழுதும் போது ரொம்ப தெளிவா எழுதுறார். ரொம்ப நிதானிச்சு பைபிளை படிக்கும் போது அது ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. படிக்கிறதுல படிக்கிறவங்க அநேக பேர் இருக்கிறாங்க, புரியணும்னு படிக்கிறவங்க அநேக பேர் இருக்கிறாங்க. அப்போ பைபிளை மெல்லமா அது பொறுமையாய் படிக்க கற்றுக்கொள்ளுவோம் என்றால் அது நம்மளுக்கு புரிஞ்சிச்சுனாலே போதும்.
அதுவே நம்மளுக்கு பிரசங்கியாளர் கண்டிப்பாக தேவை இருந்தாலும் அது படிக்கும்போது ஒரு 50% நம்மளுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. அப்புறம் ஒரு 50% தான் பிரசங்கியாளர் தேவைப்படும். இன்னைக்கு அநேக பேருக்கு வந்து பைபிள் கையில் இருந்தும் பிரசங்கியாளர் இருந்தும் புரியல. காரணம் என்னன்னா, நிதானிக்க முடியல. பவுல் ரொம்ப அப்போ பரிசுத்தாவின் பவுல் மூலியமா ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுவாரான்னு கேட்டால், நான் பெற்றுக்கொண்டதுதான் உங்களுக்கு பிரதானமாக நான் கொடுத்தேன். அது என்னவென்றால், கிறிஸ்து வேத வாக்கியங்களின் படி, அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்ட். சொல்லுங்க, வேத வாக்கியங்களின் படி. எந்த வேத வாக்கியங்கள் என்றால், இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேதத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அவருடைய பிறப்பை குறிச்சு இருக்குது, அவருடைய செய்கிற ஊழியத்தை குறிச்சு இருக்குது. அதுலயே அவர் பிரசங்கம் பண்றது என்னன்னு சொல்றது இருக்குது. அதுல பவுல் எதை எடுத்துக்கிறாருன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல. அது இல்ல, அது என்னுடைய பார்ட் இல்ல. இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சடங்கு பண்ணார், அது என் பார்ட் இல்ல. இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஊழியம் பண்ணார், அதுவும் என் பார்ட் இல்ல. அதனால தான் பவுலுடைய புத்தகத்துல அதிகமாய் இயேசுடைய பிறப்பு குறித்து நம்ம பெருசா பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து செய்த ஊழியங்கள், அவர் எங்க போனார் எங்க வந்தார் அதெல்லாம் பெருசா பார்க்க முடியாது. பவுல் எங்க ஸ்டார்ட் பண்ண ஊழியனா இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு அப்புறம் தான். காரணம் என்னன்னா, பவுல் இயேசுவை எப்போ சந்தித்தார்னா, இயேசு மரித்து உயிர் தெழுந்த பின்னாடி தான். அப்ப பவுல் என்ன புரிஞ்சுக்கிறாரு, இயேசுடைய பிறப்புல எனக்கு ஒரு நன்மையும் இல்ல, இயேசு கிறிஸ்து செய்த விருது செய்தனால எனக்கு ஒரு நன்மையும் இல்ல, இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செய்தார் பாத்தீங்களா, அதுல எனக்கு ஒரு நன்மை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினால எனக்கு பெரிய நன்மை இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க, கிறிஸ்தவர்கள் இது குரு பிசாசுடைய ட்ராப்பா இருக்கலாம்னு நினைக்கிறேன் பாருங்க. கிறிஸ்தவர்கள் மிக முக்கியமாய் ரொம்ப சிறப்பாய் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை என்றால் அது குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் தான். ஆனா பிசாசி பாருங்களேன், நம்மள ரொம்ப டைவர்ட் பண்ணிட்டான். ஏன்னா நம்ம செலிப்ரேஷன் சொன்னோம்னா ஃபன்னும் என்ஜாய்மெண்ட்ல இறங்குறதுனால ஃபுல்லா கிறிஸ்மஸ் நியூ இயர் இதுல நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் ஜாலி பண்ணிடுறோம் பாருங்க. இந்த குட் ஃப்ரைடேவும் சில பேருக்கு அது பண்டிகைன்னு கூட தெரியாது பாருங்க. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் வந்து எல்லாம் நார்மல். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வருதுனால எப்படியோ லீவ் தருதில்ல, அதனால இது நார்மல் சண்டேவும் ஈஸ்டர் சண்டேக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை. சாவுறது செத்தாரு, ஒரு வெள்ளி ஒரு ஏதாச்சும் வீக் டேஸ்ல செத்தா எங்களுக்கு ஒரு ஹாலிடே கிடைச்சிருக்கமேன்னு கவலைப்படுற ஆட்கள் அநேக பேர் இருக்காங்க. ஆனால் அவர் ஞாயிற்றுக்கிழமை சாவல, அது ஏதோ வச்சிருக்காங்க பாரு. குட் ஃப்ரைடேன்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு ஒரு 2 நாள் விட்டு குட் ஃப்ரைடேன்னு ஒன்று இருந்தா அப்போ கண்டிப்பாக 2 நாள் விட்டு தான் ஈஸ்டர் வரும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் ஆப்வியஸாக இருக்கணும் பாருங்க, வேற ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ அதனால ஒரு ஹாலிடே நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஸோ அதனால் இது ஒரு பண்டிகையே கருதல. அதுலேயும் இந்த குட் ஃப்ரைடே வந்து இது சோகத்தினால் துக்கத்தினால் உங்க ஆயா செத்த நாளுக்கெல்லாம் பிரியாணி செய்து சாப்பிடுறது. ஆனால் இன்னும் கூட இயேசு கிறிஸ்து செத்தார் கஞ்சி துக்கம்னு சொல்லிட்டு அது ரொம்ப காஸ்ட்லியான கஞ்சி, தொட்டுக்க தேங்காய் சட்னியும் கலாக்கொட்டை சட்னி அப்படியே தேங்காய் தூவி கஞ்சி. அது அதில் ஒன்றும் சோகம் இருக்கிற மாதிரி தெரில பாருங்க. என்னது சோகம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம இன்னும் அதோடைய என்ன சொல்றேன்னா அதோடைய சாராம்சம் நம்ம புடிச்சுக்கல, அதோடைய டெப்த்தை நம்ம புடிச்சுக்கல, அதுல இருக்கிற நன்மையை நம்மளுக்கு புடிச்சுக்கல, அதுல இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம புடிச்சுக்கணும் பாருங்க. இன்னைக்கு அதுதான் பிசாசுடைய ட்ராப். எதை பிடித்து கொள்ளணுமோ அதை பிடித்து கொள்ளக்கூடா, பிடிக்காதபடி பிடிக்க கூடாதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சுன்னு அத்தை வச்சுன்னு ரொம்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அதையே நம்பி என்ன பண்ணுவோம், வாழ்ந்து கொண்டிருப்போம் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பில் எனக்கு ஒரு நன்மை இல்லை. கிறிஸ்துமஸ்ல எனக்கு என்ன நன்மை? ஆமா இப்போ நன்மை இருக்குது, புது ட்ரெஸ் எடுத்து தந்துருவாங்க, கேக்கு கட் பண்ணுவோம், எல்லார் வீட்டில் பிரியாணி செய்வோம், அது ஒரு நன்மையா இருக்கலாம், ஓகே ஃபைன். ஆனா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நன்மை? அதனால என் வாழ்க்கை என்ன மாறுதல்? ஒரு மாறுதலும் இல்லை. அப்கோர்ஸ் இயேசு பிறப்பது நல்லதுதான், ஆனா அவர் பிறந்த எல்லாருமே போல தான் பிறந்து எல்லாரும் போல மரித்திருந்தா அதனால ஒரு நன்மையே இல்லை. ஆனா அதிகபட்சமான நன்மையை நான் எங்க பெற்றுக்கொள்கிறேன் என்றால் அவருடைய மரணத்தின் மூலியமாக. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய மரணம் தான் எனக்கு நன்மை பாருங்க. அதனால தான் பவுலுடைய எல்லா புத்தகத்திலும் பாருங்க மரணத்தை குறித்து ரொம்ப தெளிவாய் எழுதுறார். காரணம் என்னன்னா அவர் மரித்ததுனால தான் நாம் பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சாவது நல்லது, இயேசு செத்துட்டாருன்னு அழுகக்கூடாது. ஒருத்தன் குச்சின்னு பாருங்க, ஏன்டா குச்சின்னுக்கிறன்னா இயேசு அவசிட்டாங்கன்னு சொல்லிட்டு குச்சின்னுக்கிறானே. எப்போ? குட் ஃப்ரைடே அன்னைக்கு.
2 நாள் விட்டு ஈஸ்டருக்கு மறுபடியும் குடிச்சுக்கிறானா. ஏன்டா குடிச்சுக்கிறானா? இயேசு உயிர் திறந்துட்டானே, எல்லாத்துக்குமே குடி. அந்த மாதிரி காரியம் இல்லை இது. அவர் செத்ததுனால எனக்கு என்ன நன்மை? என்ஜாய் அது அல்ல. அவர் மரித்ததுனால எனக்கு என்ன நன்மை? வெறிய ஒரு சரீர பிரகாரமான காரியம் இல்ல இல்ல. இதனால நம்ம பெற்ற நன்மை எவ்வளோ பெரியது பாருங்க, பெரிய நன்மை. அதுதான் சொல்றேன், அவர் சாவது நல்லது. நாங்க இயேசுவை சாவடிக்கிறது நல்லதுன்றீங்களே. ஆமா, அவர் செத்ததுனால தான் என் வாழ்க்கையில என்னுடைய உயிர் மறுபடியும் எனக்கு வந்தது. நான் பிழைக்கிறதுக்கு காரணம் என்ன? இயேசு உயிரோடு கூட இருந்ததுனால அல்ல, இயேசு மரித்ததுனால தான் இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு மரித்தது எனக்கு நல்லது. ஆமென். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். உங்க தாத்தாக்கு ஏகப்பட்ட சொத்து. எவ்வளவு சொத்து? ஏகப்பட்ட சொத்து. ஆனா தாத்தா சொத்து தரவே மாட்டேங்கிறார். சொத்து ஆனா உனக்கு தான் வரணும். பேரனா இருக்கிற உங்களுக்கு தான், பேத்தியா இருக்கிற உங்களுக்கு தான் அந்த சொத்தெல்லாம் வரணும். ஆனா நம்மளுக்கு காசு தரவே மாட்டேங்கிறார். ஆனா சொத்து இருக்குது. இப்ப நீங்க கடத்துல மாட்டிக்கினீங்க. ஏகப்பட்ட கடன், பிரச்சனை, கவலை. சொத்து இருக்குதா? இருக்குது. ஒரு நாள் வரமா வரும். ஆனா இப்போ கடத்துல, தரித்திரத்துல, பசியில, பட்னியில இருப்போம். அப்போ மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்தில் நம்ம ஜோப் பண்ணிருப்போம், தாத்தா சீக்கிரம் சாவணும். சொந்த தாத்தா தான். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு நன்மையும் இல்லை. உயிரோடு இருக்கிறதுனால எனக்கு நன்மை இல்லை. அவர் சீக்கிரம் செத்தா என் கடன் பிரச்சனை எல்லாம் மாறுமே. அவர் சீக்கிரம் செத்தா என்னுடைய பசி பட்டினி எல்லாம் மாறுமே. அவர் சீக்கிரம் செத்தா நான் நல்லா இருப்பேனே அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஒருவேளை மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்துக்கிறீங்க, தாத்தா செத்துட்டாங்கன்ற நியூஸ் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே ஒருவேளை நடிப்போம் அப்படியே, யூ தாத்தா. ஆனால் மனசுக்குள்ள சந்தோஷம் பொங்குது. ஏன்? இனிமேல் எனக்கு கடன் பிரச்சனை இல்லை. நான் பட்ட கஷ்டம், என் கடன், என் தரித்திரம், என்னுடைய எல்லா பிரச்சனையும் இனியோடு என்ன போகுது? ஒழிய போகுது. ஏன்னா எல்லா சொத்தும் யாருக்கு வரப்போகுது? எனக்கு அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்குமா இருக்காதாங்க? இருக்குமா இருக்காதா? ஆனால் வெளிப்படையாக நம்ம காமிச்சிக்க முடியலனாலும் உண்மையாவது ஒரு பெரிய சந்தோஷங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்குன்னு இயேசுவை நம்ம தாத்தா தான் சொல்ல வரல. அது போல இயேசு மரித்த பின்னாடி தான் எல்லா நன்மையும் நம் வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஒரு நன்மையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டேன். தரித்திரத்திலையும், வியாதியிலையும், கஷ்டத்திலையும், கண்ணீரிலையும், துக்கத்திலையும், விசேஷமாய் பாவத்திலையும், சாபத்திலையும், அக்கிரமத்திலையும் அப்படியே வாழ்ந்து சிக்கி தவித்துக் கொண்டிருந்த உனக்காக எனக்காக அவர் பாருங்க, நான் மரிச்சா தான் நீ பிழைக்க முடியும் என்றால் அந்த மரணத்தை உனக்காக என் ஜீவனை தருவோம், நான் ரெடியாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த பிரைஸ் பாருங்க. என்னை எப்படி அவர் வாழ வைத்தார் என்றால் அவருடைய வாழ்வை கொடுத்து என்னை கர்த்தர் வாழ வைத்தார். அப்ப சொல்றாரு, வேத வாக்கியங்கள் படி பழைய ஏற்பாட்டில் அநேக வசனங்கள் இருக்குது பாருங்க. மேசையா வருவாருன்னு, அவர் பலியாவார் என்று. அதான் வேதம் சொல்றது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு. பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு. வருடந்தோறும் வெட்டப்படுகிற ஆட்டுக்குட்டி யார்? இயேசு. பாவங்களுக்காக பலி கொடுக்கிற ஆட்டுக்குட்டி யார்? இயேசு. எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பலியும் யாரை சூச்சனம், யாரை கோடிட்டு காமிக்குது என்றால் இயேசுவை காமிக்குது. அது ஒரு நிழலா இருந்துச்சு. அந்த நிழலை தான் புதிய ஏற்பாடுல நிஜமா மாறுது. இந்த நிஜத்தை தான் பவுல் பிரசங்கம் பண்றாரு. என்னுடைய பிரசங்கத்துடைய அம்சம் இயேசுடைய பிறப்பு இல்லை, இயேசுடைய ஊழியம் இல்லை. என்னுடைய பிரசங்கத்தின் அம்சமே, என்னுடைய பிரசங்கத்தின் மைய கருத்தை இயேசுடைய மரணம் தான். ஏன்னா அவர் மரித்ததுனால தான் இன்றைக்கு நான் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, இயேசு மரித்தது நல்லது. ஏனென்றால் நான் பிழைக்க வேண்டும். ஆமென், ஆமென். அப்ப இயேசுவின் மரணத்தை நீங்க நம்ப வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, வாசிங்க. வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து சொல்லுங்க நமது பாவங்களுக்காக. சொல்லுங்க எனது பாவங்களுக்காக. யாருக்காக இயேசு மரித்தாரா? ஆமா,
ஒருத்தன் தப்பு செய்தானா அவன் தண்டனை அனுபவிக்கிறது. அது வந்து யதார்த்தம் பாருங்க. ஒருத்தன் தண்டனை அனுபவிக்கிறானா அவன் செய்த தப்புக்காக அவன் தண்டனை அனுபவிப்பான். இது நியாயம், இதுதான் தர்மம். ஆனா தப்பு பண்ணாதவன் தண்டனை அனுபவிக்கிறது இது அநியாயம். உங்க வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் பொய் பேசிட்டான். அவன் பொய் பேசிட்டான்னு சொல்லிட்டு, சின்ன பையன் பொய் பேசிட்டான்னு சொல்லிட்டு பெரிய பையனை கூப்பிட்டு பட்டான்னு அடிக்கிறீங்க. ஏங்க அடிக்கிறீங்கன்னா, உன் தம்பி பொய் பேசிட்டான் அதனால தான் உன் அடிக்கிறேன்னா, இது எதாவது நியாயங்க தாங்க? இல்லை, நான் பொய்யே பேசல, நீ பொய் பேசுறதுல தான், ஆனால் உன் தம்பி பேசுனா அதனால தான் உன்னை போட்டு அடிக்கிறேன்னா, இது நியாயம்க்கு தான்? அந்நியாயம். சொல்லுங்க, அந்நியாயம். அப்போ இயேசு மரித்தது என்ன? அந்நியாயம். இயேசுவை சாகிச்சது என்ன? அந்நியாயம். யாருடைய பார்வையில்? மனிதனுடைய பொதுவாக ஒரு மனுஷனுடைய பார்வையில் இயேசுவை பண்ணதெல்லாம் அந்நியாயம். ஆனால் தேவன் பார்வையில் இயேசுவை தேவன் தண்டித்ததெல்லாம் நியாயம். காரணம் என்னன்னா, ஏன் தெரியுமா நம்ம அண்ணன் அடிச்சாங்க? இயேசு என்கிற நம்முடைய மூத்த சகோதரன் ஏன் அடித்தார் என்றால், தன்னுடைய சகோதரருடைய பலிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு அண்ணன் ஏற்றுக்கினார். உதாரணத்துக்கு வீட்டில் 2 பையனுங்க இருக்காங்க. சின்ன பையன் வீட்டுடைய மீன் தொட்டியை ஒடிச்சிட்டான். அம்மா வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்க. பயங்கரமான கோவம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு. யாரா இந்த மீன் தொட்டி வச்சுருந்தான்? பண்ணு தப்பு யாரு? தம்பி. ஆனால் அண்ணன் சொல்கிறான், தம்பியோடைய பழி எடுத்துன அண்ணன், அம்மா நான் தான் இந்த மீன் தொட்டியை ஒடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா அப்பா சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அண்ணனை போட்டு பொழுக்கிறாங்க. அப்போ தம்பி ஓடி வந்து நயம் காமிச்சுன்னு போனா, அடி வாங்கினியா ஜாலியா? என்ன பண்ணுவான் தம்பி? உணர்வானா? ஐயோ, நான் செய்த தப்புக்காக என் அண்ணன் தண்டிப்பானே. அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். அதுக்கு பேர் தான் கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்ன்ற அந்த உணர்வு. இந்த உணர்வு தான் நம்மளுக்கு வேணும். அப்போ இயேசு ஏன் மரித்தாரு? நமது பாவங்களுக்காக. அதுதான் பவுல் ரொம்ப தெளிவாய் அதை அழுத்தி சொல்றாரு. நமது பாவங்களுக்காக. யாருடைய பாவங்களுக்காக? எடுத்துங்க, வாசிங்க பார்க்கலாம். ரோமர் புத்தகத்துக்கு போங்க. ரோமரில் ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு. 5ஆம் அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாங்க. 12ஆம் வசனத்தை பாருங்களேன். 12ஆம் வசனத்தை. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். போது நிறுத்துங்க. இதை எதை சொல்றாரு? ஏதேன் தோட்டத்தை பத்தி பேசுறார். ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்தில் என்னாச்சா? பிரவேசிச்சு. For the very first time the sin has entered into the world. அதுதான் பாருங்க, பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. பாவம் வந்து அங்க உருவாவலியா, பாவம் வந்து அங்க முதல் முறையாக ஆவலியா, பாவம் நுழைந்தது. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? பாவம் என்னாச்சா? நுழைந்தது, வந்ததா. அப்ப வந்ததுன்னா என்ன அர்த்தம்? அப்பதான் ஆரிஜின் அது இல்லை. இட் இஸ் நாட் த ஆரிஜின் ஆஃப் த சின். பாவம் ஃபர்ஸ்ட் அங்கே தான் வந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை. எங்கதான் வந்துச்சு? பிசாசிலிருந்து வந்துச்சு. அல்லேலூயா. பிசாசி தான் அந்த பாவத்தை நுழைக்கிறான் பாருங்க. அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதனால பைபிள் சொல்லும் போது சொல்லுது, முதல் முறையாக அவங்க பாவம் இல்லை, பாவம் நுழைந்தது. எங்க? உலகத்துக்குள்ள, ஏதேன் தோட்டத்துக்குள்ள, மனுஷனுக்குள்ள அந்த பாவம் நுழைந்ததா. வெளியே இருந்த பாவம், பிசாசிக்கிட்ட இருந்த பாவம் நுழைந்ததா. அந்த பாவத்தினால தான் மரணம் வந்துச்சான். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. முதல் மனிதன் அவன் தான். யாரு? ஆதாம், முதல் மனிதன். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது. அப்போ ஆதாம் மாத்திரம் பாவம் செய்தான், மிச்சங்கெல்லாம் யோகியம் இல்லை. நம்ம கூட இன்னைக்கு கம்பேர் பண்ணா ஆதாம் ரொம்ப நல்லவர். ஆதாம நம்ம பாவி நம்ம சொல்லுகிறோம் பாத்தீங்களா? அப்படின்னு சொல்றவங்க பக்கத்துல ஆதாம நிக்க வச்சா ரொம்ப குட் பாயா இருப்பார் ஆதாம் உங்களை விட. ஆமாங்க, ஆதாம் பெரிய பாவம் என்ன பண்ணா? பெருசா ஒண்ணுமே பண்ணல பாருங்க. தேவன் விலக்கின கனியை தன் மனைவியுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் என்ன பண்ணா? சாப்பிட்டான். டிஸ்ஒபீடியன்ட். அதான் அவன் பாவம். என்ன பாவம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. என்ன பாவம்? கர்த்தருடைய வசனத்தை அவன் என்ன பண்ண? விசுவாசிக்கல. அதுதான் அவன் செய்த பாவம். இன்னைக்கு நம்ம செய்யற பாவம் அப்படியா? இல்லை. அது சொல்லப்படுது அவனால தான் பாவம் வந்துச்சு.
ஆனா அவன் செய்த பாவம் தான் சீனியர் பாவம். இப்ப நான் ஆதாம ரொம்ப நல்லவன்னு சொல்றேன் பாத்தீங்களா, இப்ப அதே போல ஆதாம போல கெட்டவர் யாருமே இல்லைன்னு சொல்றேன். காரணம் என்னன்னா, நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டால் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆதாம் வாழ்ந்த உலகம் எப்படியாப்பட்ட உலகம்? பாவமே இல்லாத உலகம். அல்லேலூயா. பாவமே இல்லாத உலகம். அந்த பாவமே இல்லாத உலகத்துல தப்பு பண்றானா அவன் பாவியா இல்லையா? ரொம்ப பெரிய பாவி. அப்ப ஆதாம் நல்லவருன்றீங்களா கெட்டவர்? நல்லவர் நம்ம கூட கம்பேர் பண்ணா நல்லவர். ஆனா கடவுள் எப்படி படைச்சார்னு வச்சா அவரை போல மோசம் யாருமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கங்க நம்ம எவ்வளவு மோசமான ஆட்கள்னு சொல்லிட்டு. அப்போ ஆதாம் பாவை ஆயிட்டாரு. அவரால் பாவம் உலகத்துக்கு வந்துச்சு. அது மாத்திரம் இல்லாம மனிதர்கள் எல்லாருமே பாவம் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. அவரு ஒண்ணு செய்தா இவர் பொய் பேசினாரு, இவரு கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போயிட்டாரு. ஆனா அவன் புள்ள அடுத்து என்ன செய்யறாரு? கொலையே பண்ணிடுறான். அத்தான் அப்பா 8 அடினா புள்ள 16 அடின்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அடி கணக்கில் போயினே இருக்குது. நம்மெல்லாம் லட்சக்கணக்கான படி தாண்டி போயினே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு மனுஷனுடைய பாவத்தினால மரணம் வந்துச்சு. மரணத்தோடு கூட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாவம் செய்தபடியால பாவம் என்ன பண்ணுச்சான்? எல்லாருக்குள்ள வந்தது. மரணம் எல்லாருக்குள்ளயும் வந்தது. ஆமா, எல்லாருக்குள்ளயும் மரணம் வந்துச்சு. அதனால தான் இந்த பூமியில பிறக்கிற எல்லா மனுஷனுக்குள்ள ஆவி இல்லாம அவன் பிறக்கிற, ஆவியில செத்து போனவன அவன் பிறக்கிறான். பிறந்தவன அவனுக்கு கடவுள் யாருன்னு அவனுக்கு தெரியாது, ரட்சிப்பு தெரியாது. காரணம் என்ன? ஆவியில செத்து போயிட்டு இருக்கிறோம். எல்லாருமே பிறக்கும் போதே செத்த நிலைமையில தான் பிறக்கிறோம். என்ன, நம்ம மாம்சம் உயிர்ப்பிக்குது, ஆனா ஆவி செத்த நிலைமையில தான் எல்லாருமே பிறக்கிறோம். எப்போ ரட்சிக்கப்படுறோமோ அந்த மரித்த ஆவி கிறிஸ்துக்குள்ள உயிர் தெழுதாம் பாருங்க. அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே என்னதான் பாவம் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. ஓகே, இப்போ டைரக்டா 19 வாசிங்களே பாருங்களேன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகள் ஆக்குது போல. பாருங்க, ஆதாம் என்ன பாவம் பண்ணா? கீழ்ப்படியாமை என்ற டிஸ்ஒபீடியன்ட் என்ற பாவத்தை செய்தா. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலே அநேகர் என்ன ஆக்கப்பட்டார்கள்? ரொம்ப முக்கியமான வசனம், இதை மார்க் பண்ணி வைக்கணும். இப்ப நீங்களும் நானும் நான் செய்த பாவத்தினால பாவி அல்ல. இது யார் செய்த பாவம்? ஆதாம் செய்த பாவம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? என்னது? நீங்க செய்ததுனால. இப்போ உங்க கலர் இப்படி இருக்குது, உங்க முடி இப்படி இருக்குது, உங்க மூஞ்சி அப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்க டிசைன் பண்ணிக்கிறதா? இல்ல. நீங்க டிசைன் பண்ணிக்கிறதா? இல்ல. அதோடு தான் நீங்க பிறந்தீங்க. அது போல நீங்க எப்படி இந்த தோற்றத்தோடு பிறந்தீங்களோ அது போல பிறக்கும் போதே பாவத்துல தான் நம்மளாம் பிறந்தோம். காரணம் என்னன்னா, முதல் மனுஷன் பாவி ஆயிட்டான். அது பைபிள் சொல்ற. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலே அநேகர் பாவிகள், அநேகர்ன்றதை விட எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். ரொம்ப முக்கியம். அப்போ ஆதாமுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? பாவிகளாய் செய்த பாவமாய் இல்ல, ஆக்கப்பட்ட பாவியால. அந்த ஜெனரேஷன்ல நான் பிறந்ததுனால நான் அவன் தான். அந்த ரத்தத்துல நான் பிறந்ததுனால, ஆமா தானே, ஆதாமுடைய ரத்தத்துல நான் பிறந்ததுனால நான் ஆதாமுடைய ரத்தம் கெட்டு போனபடியால என் ரத்தமும் கெட்டு போயிருக்குது. என் ரத்தம் கெட்டு போனால அந்த ரத்தத்துல ஓடிக்கொண்டிருக்கிற ஜீவனும் கெட்டு போச்சு. அப்ப நான் யாரும் கேட்டா பாவி. அதான் பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். எல்லாருமே பாவி. நம்மளா we are considered as a sin. நம்ம எல்லாருமே யாரு? முதலாவது ஒத்துக்கொள்ளணும், ஆதாமுக்குள்ள நான் யாருன்னு கேட்டா பாவி. சொல்லுங்க, ஆதாமுக்குள்ள நம்ம யாரு? ஆதாமுக்குள்ள நம்ம யாரு? பாவி. இப்ப கவனிங்க, ஆதாம் என்ன பாவம் செய்தா? கீழ்ப்படியாமைன்ற பாவம் செய்ததுனால அவன் என்ன ஆக்கப்பட்டா? பாவி ஆக்கப்பட்டான். ஆதாம் மூலியமாய் நான் ஒண்ணுமே பண்ணல, ஆனா நான் என்ன ஆயிட்டேன்?
பாவியா ஆயிட்டேன். அந்த ரத்தத்தை அந்த ரத்தம் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் பாவி ஆக்கப்பட்டேன். அல்லேலூயா. இப்போ வாசிங்களேன் மறுபடியும். அல்ல மறுபடியும் இல்ல, கீழே வாசிங்க. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஒரே மனுஷருடைய பாவத்தினாலே நாங்க, ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமைனாலே நாங்க போட்டிருக்காங்க. கீழே ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஒருவருடைய கீழ்ப்படி. அப்போ அந்த அது படிக்கும் போது நம்மளுக்கு புரியுது இது யாரை பத்தி பேசுது. உங்களை பத்தி தானே? இல்ல, நீங்க அவ்வளோ கீழ்ப்படிந்து உள்ள ஆட்களா? அது வேண்டாம், உள்ள போறது நம்ம இங்கே வந்துடலாம். அவ்வளோ கீழ்ப்படிந்த ஆட்கள் நம்ம இல்லை. இதை பத்தி யாரை பத்தி பேசுதுன்னா இயேசுவை பத்தி பேசுது. ஒரே மனுஷன், ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதிமான் ஆக்கப்பட்டார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்மளுக்கு ஒன்று புரியணும், நான் எங்க இருக்கிறேன்? வாட் இஸ் மை பிளேஸ்? நான் ஆதாமுக்குள்ள இருக்கிறேனா அல்லது இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேனா? அதுதான் நம்ம நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆதாமுக்குள்ள நான் இருந்தபடியால நான் பாவம் பண்ணினாலும் நான் பாவித்தான், பாவம் பண்ணாலும் நான் பாவித்தான், உக்காந்தாலும் பாவித்தான், எழுந்தாலும் பாவித்தான், நல்லது பண்ணாலும் பாவித்தான், கெட்டது பண்ணாலும் பாவித்தான், ஒழுக்கமா பேசினாலும் பாவித்தான், ஒழுக்கம் இல்லாம பேசினாலும் நான் யாரு? பாவித்தான். காரணம் என்னன்னா அந்த ரத்தம் தான் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறபடியால என் ஆவி செத்து போன நிலைமையில் இருக்கிறது. எப்போ ஆதாமுக்குள்ள நான் இருப்பேன் என்றால், ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் இருப்பேன் என்றால் அதே தான் இங்க. நான் யாரு, நான் என்ன பண்ண, நான் என்ன செய்யறேன், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், நான் என்ன நல்லது பண்ண, என்னது கெட்டது பண்ண, எவ்வளவு ஜெபம் பண்ண, எவ்வளவு உபவாசம், இதெல்லாம் முக்கியமே இல்லை. இயேசு கிறிஸ்துக்குள் அந்த குள்ன்றது பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துக்குள் அதுக்குள்ள நான் இருக்கிறபடியால நான் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆதாம் ரத்தம் நான் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் அந்த ரத்தம் எனக்கு கிடைத்தது போல, இங்க நான் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரத்தத்துக்குள்ள நான் இருக்கிறபடியால அந்த ரத்தம் என்ன நீதிமானா தான் காமிக்குது. அல்லேலூயா. காரணம் என்னன்னு கேட்டா அந்த ரத்தத்தில் அவ்வளவு வல்லமை இருக்குது, அந்த ரத்தத்தில் அவ்வளவு பரிசுத்தம் இருக்குது. அல்லேலூயா. இங்க தான் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஏற்றுக்கொள்ள ஒரு மனசு இல்லை. அது எப்படியா நீங்க சொல்லிடலாம், எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தா நீதிமானா ஆயிடுவான். நீதிமானன்றீங்களே, இதெல்லாம் தப்பு. நாளைக்கு குடிக்கிறது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை, இவன்லாம் நீதிமானு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் கேட்குறேன், நீதிமான் சரி, நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள்? நம்மளை பத்தி யோசிக்கலாமே. குடிக்காரன், திருடன், அவங்களெல்லாம் விட்டுலாமே. உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு நீங்க மார்க் கொடுப்பீங்கன்னா, உங்களுக்கு நீங்க மார்க் கொடுப்பீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க? 100க்கு எவ்வளவு கொடுத்துப்பீங்க நீங்க? அப்போ நம்ம என்ன பண்றோம், தப்பு என்ன பண்றோம்னா மறுபடியும் என்னத்தான் பார்க்குறோம். மறுபடியும் நான் முடி எப்படி வெட்டுறேன், நான் சட்டை எவ்வளோ லாங்கா தைக்கிறேன், எவ்வளோ டீப் நெக் வைக்கிறேன், பேண்ட்டு வந்து லாங்கு பேண்ட்டா, பெல் பாட்டமா, டைட் பேண்ட்டா, அது நம்ம மறுபடியும் எங்கே வரோம்னு கேட்டால் நம்மளுடைய ஒழுக்கம் உள்ளுக்குள்ள எவ்வளோ விஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் இல்லைங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, மறுபடியும் நம்மளை வச்சு மார்க் போட்டா கடவுள் நம்மளுக்கு எவ்வளோ மார்க் போடுவார்? மார்க்கே போட மாட்டார், 0 கூட போட மாட்டார். காரணம் என்னத்தம்மா, அது போடுறதுனால கூட இங்கு வேஸ்ட் ஆகும், காலியாகவே விட்டுணும். இது புதுசாக இல்லை, அந்த 0ன்னு போட்டா கூட கொஞ்சம் இங்கு வேஸ்ட் ஆகுது. இது வந்து அது காலியாக தான் விட்டுணும். பாருங்களேன் எவ்வளோ மார்க் நம்மளுக்கு போட்டு. அப்போ பாருங்க, மறுபடியும் நம்மள பார்க்க கூடாது. இங்க பார்க்க வேண்டியது என்னது? ஆதாம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா மாறிட்டாங்க. நீதிமான் ஒருவரும் இல்லை. ஏங்க, ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுற ஆட்கள் ஊர்ல இல்லவே இல்லையா? போடுறாங்களா? போடுறாங்கங்க, நம்மளை விட அதிகமாக போடுறாங்க. பிச்சைக்காரனுக்கு காசு போடுற ஆள் யாரும் இல்லையா? போடுறவங்க அதிக பேர் இருக்கிறாங்க. சொத்தை ஏழைங்களுக்கு எழுதி வச்ச ஆட்கள் எவ்வளோ பேர் இந்த பூமியில வாழ்ந்தாங்க. ஆனா பைபிள் சொல்லுது நீதிமான் ஒருத்தனும் இல்லை. எப்படி பைபிள் சொல்லலாம்? அப்படி பவுல் எப்படி எவ்வளவு தைரியமா சொல்லலாம்? பழைய ஏற்பாடுல எப்படி எழுதப்பட்டது? ஒருத்தனும் நீதிமான் இல்லை. எவ்வளவு நல்லது பண்ணிக்கிறாங்க, தியாகம் பண்ணிக்கிறாங்க, வாரி கொடுத்த வள்ளலுங்க எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க.
ஆனா ஒரு நீதிமான் இல்லை எப்படி சொல்றதுன்னா, எதை வச்சு நீ நீதிமான்ன்ற? அவங்க செய்யற வேலை வச்சு நீதிமான்ன்றியா? ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனுடைய நட, உடை, பாவனை, பேச்சு, பழக்க வழக்க அதை வைத்து அல்ல, அதை வைத்து கர்த்தர் எடை போடுறது இல்ல. அதை வைத்து உங்களை என்ன சொல்றது, கர்த்தர் வந்து உங்களை நீதிமானாய் பாவியாய் தீக்கிறது இல்ல. எதுல நீங்க இருக்கிறீங்க? ஆதாமுக்குள்ள இருக்கிறீங்களா? ஆதாம் கெட்டு போன ரத்தம், அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே கெட்டு போனதா இருக்கும். ஆமென். அந்த ஆர்ஜன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஜீன், அந்த வைரஸ், அந்த பாவன்ற வைரஸ் எல்லா மனுஷனுக்குள்ள போனால நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான், ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இருக்குது? வைரஸ் இருக்குது. அவன் அழிச்சு கொண்டே இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாவோம். எங்க வந்துச்சு? ஆதாமுக்குள்ள இருந்து தொடர்ச்சியா வந்து எல்லாருக்குள்ள இருக்குது. அவன் நல்லது பண்ணினேங்கிறான், ஆனா அந்த அந்த வைரஸ் யாருக்குள்ள இருக்குது? அவனுக்குள்ள இருக்குது. அது மாறல. எவ்வளவு ஒழுக்கமா இருந்தாலும், எவ்வளவு சுத்தமா இருந்தாலும், எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாலும், எவ்வளவு நீதியா இருந்தாலும், எவ்வளவு நல்ல செய்தாவனோ எல்லாம் சூப்பர் தான். மனிதனுடைய பிரகாரல இஸ் a perfect man. ஆனா கடவுளுடைய பார்வையில ஸ்டில் இஸ் a sinner. அவன் பாவித்தான். ஏன்? ஆதாமுடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிறான் இவன். அதுதான் பார்க்கணும். அங்க ஆதாம பாப்பீங்க என்றால், இங்க வந்த உடனே ஏன் மனுஷனை பாக்குறீங்க? ஏன் உன் ஜபம் எவ்வளவு நேரம் பண்ற, உன் விசுவாசம் எவ்வளவு இருக்குது, உன்னுடைய கண்ணீர் எவ்வளவு இருக்குது, ஏன் அதை பாக்குறீங்க? இயேசுவை பார்க்கணும். அதுக்கு நீ இதெல்லாம் இல்லைன்னு இல்ல. வேதத்துல வாசிக்கிறோம், அனுதினமும் என்ன பண்ணுமா? மாறணும். எல்லாருமே மாறும். நீங்களும் மாறிக்கிறீங்க, நாங்களும் மாறி. எப்படி ஒரே நாள்ல ஒரே நைட்லயா திடீர்னு பரிசுத்தமான ஆயிட்டோமா? நம்ம இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். எப்ப மாற்றம் வரும்? கிறிஸ்துக்குள் நம்ம வந்துட்டா ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிக்க தியானிக்க தியானிக்க, வேதத்தை படிக்க படிக்க படிக்க, அவர் சமூகத்தை நாட நாட நாட, சத்தியத்தை அறிய 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 நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்ற ஒரு நற்செய்தி என்னத்தமாங்க, நீங்க எப்படியாப்பட்ட பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ பிதா அதை தான் பார்க்கிறார். யாருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட அதை தான் பார்க்கிறாரு. அது இயேசுவின் ரத்தமா இருக்கிறபடியால நம்மள யாருன்றது அவருக்கு முக்கியமே இல்லை. நம்முடைய பின்னணி, நம்ம பேக்ரவுண்ட் முக்கியமே இல்லை. நீ எப்படியாப்பட்ட ஆளோ, உன் பாஸ்ட் லைஃப் முக்கியமே இல்லை. மனிதனுக்கு தான் கேவலமான எண்ணம் நத்தமாங்க. ஒருத்தன் வந்து ஒரு ரவுடியா இருந்தாலும், ஒருத்தன் திருடனா இருந்தாலும் அவன் மாறிட்டா. சாதாரணமாக வச்சுக்கலாமே, ரவுடி திருட விட்டுருங்க. ஒரு விபச்சாரி பெண் எடுத்துக்கோங்களேன். அந்த பெண்ணு வந்து விபச்சாரம் பண்ணுச்சு, ஓகே ஃபைன். ஏதோ கஷ்டத்துக்கோ இல்லை ஏதோ பிரச்சனைக்கோ ஏதோ ஒன்று அந்த விபச்சாரத்தில் விழுந்து பாவம் செய்துச்சு. அந்த பொண்ணு நம்ம ஏரியால தான் அந்த விபச்சாரியா இருந்துச்சு. அதே பொண்ணு மனம் திரும்பி அந்த தொழிலை விட்டுட்டு அதே ஊர்ல வாழணும்னு முயற்சி பண்ண வாழ முடியுமா? வாழ முடியுமா? ஏன்? அதான் நீங்களாம் கேறீங்களே. அதான் சாரி, ஊர்ல இருக்கிறவங்க அதான் சுத்தி அந்த பொண்ணை சுத்தி ஆட்கள் இருக்கிறாங்களே, பேசி பேசி இவ அவத்தானே அந்த பெண்ணெல்லாம் அப்படின்னா உங்கள சொல்ல, அந்த பெண்ணை சுத்தி ஆட்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த பெண்ணு உண்மையாவே நல்லவள ஆயிட்டா, விட்டுட்டா, திருந்துட்டா. இப்ப அதெல்லாம் பண்றது இல்ல. இன்னும் சொல்ல போனா அவ வந்து பக்கத்துல இருக்கிறவங்களை விட ரொம்ப நல்லவள ஆயிட்டா, ஒழுக்கமா ஆயிட்டா. ஆனா அதே அதே தப்பு பண்ண இடத்துல அதே இடத்துல அந்த பெண்ணால வாழ முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா நீங்க அவங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற வரைக்கும் வாழவே முடியாது. காரணம் என்ன? சொல்லி 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 பேசி 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 ஒன்னு அது செத்துடணும், ஊரை விட்டு ஓடிடணும். ஆனா நல்லதா வாழக்கூடாது. பாத்துக்கிறீங்களா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம்? அந்த மாதிரி ஆட்கள் ஒருத்தன் திரும்பி வாழக்கூடாது. ஒருவேளை வாழ்ந்தா அவனை திட்டி திட்டி பேசி பேசி அவன் பழைய காரியங்கள் எல்லாம், ஐயோ இவன் யாரு எனக்கு தெரியாது அப்படியே அந்த ராகத்தை எழுத்துன்னு, நான் நடிப்பு பத்தியாதது பைபிள் எடுத்துன்னு போயிருக்கு, இது யாருன்னு தெரியாதா என்னன்னா வேலை. பேச மாட்டாங்களா? பேசுவாங்க பேசுவாங்க. ஆனா கடவுள் எவ்வளவு நல்லவர் என்றால், உங்களை ஒரு வாட்டி மன்னிச்சு ஏத்துக்கிறாருன்னா அவர் உங்க பழைய வாழ்க்கையெல்லாம் நினைக்கிறதே இல்லைங்க. அவரை போல நல்ல தெய்வம் யாருமே இல்லை. நான் சொல்றேன், நீங்க செய்த தப்புங்களெல்லாம்
நீங்க மறந்துட்டுக்கிறீங்களே இல்லையோ, அவர் மறந்துட்டார். மறந்துட்டதுனால தான் ஒவ்வொரு நாளும் அவரை உங்க பிள்ளையாவே பார்க்கிறார். உங்களை பிள்ளையாவே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை பார்க்கும்போது, பிதா உங்களை பார்க்கும்போது அவருக்கு ஞாபகம் ஆதாம் ஞாபகம் வரல. அது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. பிதா உங்களை பார்க்கும்போது ஆதாம் ஏதேம் தோட்டத்தில் செய்த பாவம் ஞாபகம் வரல. பிதா உங்களை பார்க்கும்போது நான் பண்ண பார்த்த கேவலமான வேலை, பாவமான வேலை, அநியாயமான வேலை, அக்கிரமமான வேலை, மோசமான வேலை, கர்த்தருக்கு விரோதமான வேலை, அது அவருக்கு ஞாபகம் வரல. என்னை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு என்ன ஞாபகம் வருது என்றால், கல்வாரி சிலுவையில இயேசு எனக்காக ரத்தத்தை சிந்தி மரித்தார் பாத்தியா, அதுதான் ஞாபகம் வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானா என்னையா அவர் பார்த்தோம்னா எரிச்சு தள்ளிடணும் நம்மள. அவ்வளோ பெரிய பாவங்க நம்மலாம். ஆமாங்க, உங்களை எப்படி சொல்றது, இப்போ லார்வினாய் கர்த்தர் பார்த்தாருன்னா, கர்த்தருக்கு லார்வின் சார் அந்த சின்ன தப்பு கூட ஒன்றும் பண்றதில்ல பிரதர், வெறியும் பொய் பேசுவேன், அது ஒரு தப்பு தான். ஏன்னா பொய்க்கு பிதாவே யாரு? பிசாசின். கரெக்ட் தானே? அப்போ லார்வினாய் பார்த்தா கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். அதனால தான் நம்ம ஜபத்தில் ஆண்டவரே ஏழைகளுக்கு உதவி செய்கிற சாலமோன் வந்திருக்கிற ஆண்டவரே போயிட்டு வாப்பா வீட்டுக்குன்னு சொல்லுவார் கர்த்தர். யார் ராணி? தெரியாத, உன்னை பார்த்ததே இல்லையே. அதனால தான் ஜபத்தில் நம்ம என்ன சொல்றோம்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். இயேசுவா? அவர் எனக்கு தெரியும், அவர் என் புள்ள. ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட உன் பிள்ளை வந்திருக்கிறேன். சூப்பர் ஜபம். நீங்களா போவாதீங்க. பரிசுத்தவான் வந்திருக்கிற ஆண்டவரே, 40 நாள் ஜபத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, போ மறுபடியும் 100 நாள் ஜபம் பண்ணுறேன்னு சொல்லுவார் கர்த்தர். நீயா போவாத. அதனால தான் கர்த்தர்கிட்ட போகும்போது நான் என்ன பண்ணேன் ஆண்டவரே, இப்பொழுதுதான் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன், அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? அதனால கர்த்தர் மெச்சுக்கொள்ள மாட்டாரு. அதெல்லாம் அப்புறம் நற்கிரியெல்லாம் கிறிஸ்துக்குள்ள நம்ம பண்றோம் பாத்தீங்களா, அது நம்முடைய நீதியா விளங்குது. பரலோகத்துக்கு போகும்போது அதை வச்சு தான் கர்த்தர் ஜட்ஜ் பண்றார். எப்படி சார், நம்முடைய கிரியைகள் எல்லாம் பொன்னும் வெள்ளியா இருந்தா அதை எரிக்கிறாராம் கர்த்தர். எரிச்சவன அது அப்படியே நிற்கும். நம்முடைய கிரியைகள் எல்லாம் வைக்கோலாக, கட்டைகளாக, மரங்களா இருந்தா என்ன ஆகும்? அது சாம்பல் ஆயிடுமா. அது கூட எப்படி? நம்ம பேரை வச்சு அல்ல, கிறிஸ்துக்குள்ள அந்த நற்கிரியைகள். ஆனா இன்றைய தினத்தில் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, டைம் ஆயிடுச்சு. இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தது நல்லது. ஏன்னா ஆதாமுக்குள்ள இருந்த என்ன மறுபடியுமாய் கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிக்க செய்தது எதுனா இயேசு கிறிஸ்துடைய மரணம். அதுதான் பவுல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் பாருங்க. இந்த வசனம் எது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்ன? வேத வாக்கியின்படி அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி 3ஆம் நாள். இதைத்தான் நம்ம நாளைக்கு அடக்கத்தை குறித்து பார்க்குறோம். இன்னைக்கு அவருடைய மரணம் எவ்வளோ அற்புதம்ன்றது பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுபோல் நாளைக்கு அவருடைய அடக்கத்தை பார்க்கலாம். கடைசி நாள் நாளன்னைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.